ஹalleluya எந்த இடத்துல மோசே பேசுறாரு சொல்லுங்க, பேசுங்க நீங்க. அதிகாரம் அதற்கு மோசே இந்த வார்த்தை சொல்றாரு, எந்த இடத்துல இருந்து சொல்றாரு, எந்த சூழ்நிலையில சொல்றாரு. சரி, ரொம்ப கஷ்டம் பாருங்க. செங்கடல் பக்கத்துல நிற்கிறாங்க. செங்கடல் எந்த இடத்துல நின்று சொல்றாருன்னா செங்கடல் பக்கத்துல, செங்கடல் இருக்கிற இடத்துல சொல்றாரு. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா நமக்கு தெரியும். சரி, நம்ம வந்து செங்கடல் பற்றியதான் நம்ம வந்து நம்ம பார்க்கலாம். அதனாலதான் கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்கன்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போ பார்வோன் என்ற ஒரு ராஜா அவர்களை மிகவும் அடிமையாக்கினார். பல வேலைகளை கொடுத்து, வலுவான வேலைகளை கொடுத்து, இவர்கள் வளரக்கூடாது, இவர்கள் இன்னொரு தேசத்துக்கு போகக்கூடாது, இவர்களை நாம் வைத்துக் கொண்டு இவர்களை நாம் வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்களை வந்து என்ன செய்ய அடிமைப்படுத்தி வந்தார். தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டார் என்று வசனம் சொல்லப்படுகிறது. மோசே மூலமாக அனுப்பப்படுகிறார். மோசே போய் நம்ம 10 வாதைகள் வருகிறது. 10 வாதைகள் பட்ட கேட்டு பார்வோன் என்ன செய்கிறார், ஜனங்களை அனுப்பிவிடுகிறார். ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மனது மாறுகிறது. நம்ம ஜனங்களை போட்டுமே போய் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், போய் அவங்களை கூட்டிட்டு வந்து அடிமைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனது வந்து கடினப்பட்டு மனது வந்து மாறுகிறது. மாறும்பொழுதுதான் நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது அதே அதிகாரத்தை 3ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போடுகிறது என்று சொல்லுவார். பாருங்க, வனாந்தரத்தை கொண்டு நடந்து திரிந்து போயிட்டு இருக்காங்க. மோசே வந்து வழி நடத்துறாரு. ஆனால் இதெல்லாம் செய்கிறவங்க யார்? கர்த்தர் சொல்லுகிறார், மோசே அதன்படி நடக்கிறார். ஜனங்களும் மோசே இருப்பதாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவில்லை. இப்போது என்ன செய்யக்கூட அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர சண்டையிலே பாகால் செங்கோலுக்கு எதிரே இருக்கிற ஈரோ பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இருக்கிற அவர்களை பிட்டினார். அந்த திட்டம் நாங்க இருக்கோம். திட்டம் வந்த பிறகு இப்போ 10ஆம் வசனத்துல பார்வோன் சமீபித்து வருகிறதை இஸ்ரவேல் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி கூப்பிட்டார்கள். இவர்கள் இருக்கிற இடம் இப்போ கடல் வழியாக போக முடியாது, எதுவுமே இல்லை. திரும்பி பின்னாடி இடத்துல போகணும், பின்னாடி வந்த வழியே போனோம்னா போக முடியாது. ஒரு பக்கம் பார்த்து பொருத்தி கொண்டாங்க, இன்னொரு பக்கம் வழி அடைத்து விட்டது. 2 பக்கமும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பக்கம் போனாலும் மரணம், இந்த பக்கம் போனாலும் அவன் நம்ம என்ன செய்வான், கொண்டுடுவான். எத்தனை பேரை கொண்டு போட்டு எத்தனை பேரை கொண்டு போவான்னு தெரியாது. ஜனங்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அப்பொழுதுதான் மோசேயை பார்த்து ஜனங்கள் திட்டுறாங்க, எங்களுக்கு எதுக்காக எனக்கு கூட்டிட்டு வந்த, நாங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாலும் கூட நாங்க உயிரோடு இருந்திருப்போமே, எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்துட்டு மோசையை பார்த்து திட்டுறாங்க. அப்போதுதான் அந்த நம்ம அப்போது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். முதலாவது அவருடைய பயத்தை என்ன செய்கிறார் மோசே? விடப்பட்டார். நீங்க பயப்படாதீர்கள் என்று சொல்றாரு. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்றால் ஒரு மனிதன் கீழே விழும்போது தூக்கி விடுவது ஒரு ரட்சி, அதாவது காப்பாற்றப்படுவது. ஒரு மனிதன் தவறி விழும்போது அவனை தூக்கி விடுவது காப்பாற்றப்படுவதுதான் ரட்சிப்பு. கர்த்தர் அப்படியே தான் நம்மை என்ன செய்தார்? ரட்சித்தார்.
பாம்பு என்கிற கேள்வியிலே, இருள் என்கிற அதிகாரத்துல, பிசாசு என்கிற கோட்டையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போது நம்முடைய தேவன் இனத்தில ரட்சித்தார். அவருக்குதான் மோசே சொல்கிறார், உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்போது நீங்க இந்த செங்கலை பார்த்து பயப்படுறீங்க, ஒரு பக்கம் பார்வனை பார்த்து பயப்படுறீங்க, நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்களே பார்க்க போறீங்க, உங்கள் கண்களால் பார்க்க போறீங்க சொல்றாரு. அனைவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இரண்டு பக்கமும் நம்மளை அரசு பண்ற மாதிரி, கைது பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. வழியே இல்லை, இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை, இந்த பக்கம் போனாலும் வழி இல்லை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனா அந்த போராட்டங்களை பார்த்து, அந்த சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. வேதம் அதையா நம்மை அடைந்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் நம்மை நடத்துவார், நடத்தி கொண்டே இருக்கிறார், இனியும் நடத்தி கொண்டிருப்பார். அவன் கலையா தேவனுடைய கிழமை அங்கே போன்ற இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற தேவை நீ என்றைக்கும் காண மாட்டேன்னு சொல்லி 14 வாக்கியம். யார் யுத்தம் பண்ணுவாரா? கர்த்தர் யுத்தம் பண்ணார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருக்கிறீர்களா? நம்ம ஒன்றுமே தெரியல. நீங்க முறையிடாதீங்க, குழப்பாதீங்க, அழுவாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க நின்று கொண்டு அவருடைய ரட்சிப்பை மாற்றம் நீங்க பாருங்க. அவர் எப்படி ரட்சிக்கிறார், எவ்வளவு அதிசயமா செய்யப்படுகிறார், எவ்வளவு அற்புதம் செய்வார், அதை மாற்றம் நீங்க பாருங்க. பார்வனை பார்க்காதீங்க, செங்கடலை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏன் இவங்க பயந்தாங்கன்னா, வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பார்க்கும் சமீபி, அதாவது கிட்ட சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்கள் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏனென்றால் பார்வோன் சாதாரணமான வரவில்லை, திரளான குதிரை வீரர்களோடும் ராணுவ வீரர்களோடும் சேனைகளோடும் புறப்பட்டு வருகிறாங்க. அதை பார்க்கணும் ஜனங்க பயந்துட்டாங்க. நம்முடைய பார்வைக்கு கூட எதிரி மிகவும் பலசாலியாக தெரியலாம். எதிரி மிகவும் வலிமையானவர்களாக கூட தெரியலாம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், என்னுள் இருக்கிறவர் பெரியவர். நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, அநேக கஷ்டங்கள் மத்தியிலே, அநேக போராட்டங்கள் மத்தியிலே நான் கடந்து நான் மாற்றங்களை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியிலே கடந்து கொண்டிருக்கிறேன். அந்த போராட்டங்களை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, பயந்து விடக்கூடாது. போராட்டத்தை நாம் நல்ல ஒரு போராட்டத்தை போராடுகிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக மோசே அப்படியே சொல்றார், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. நம்மை பயமுறுத்துவதற்கு பெரிய சேடிகளோடு குதிரை வீரர்களுடைய படைகளோடு புறப்பட்டு வருவாங்க. எவ்வளவுதான் படைகள் எவ்வளவுதான் குதிரை வீரர்கள், எவ்வளவுதான் பெரிய சேரியா இருக்கிறார். தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஆகதான் நாங்க அந்த இடங்கள் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை தான் பார்க்கிறாங்க தவிர ரட்சிக்க போகிற அந்த அதிசயத்தை அவங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எகிப்திலிருந்து வந்துட்டோம், நாம விடுதலையா வந்துட்டோம், இனி நாம விடுதலை, யாரும் அடிமையிலே சந்தோஷமா ஒருத்தர் பேசி வந்தாங்க. யாரும் வேலை செய்வாரு, நம்ம இனிமே நாம சந்தோஷமா குடும்பமா நம்ம வாழலாம்னு சொல்லி அவங்க பணம் பேசிதான் வந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க. கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சாங்க சந்தோஷம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட சந்தோஷங்கள் சிறிது நேரம் தான் இருக்கு. ஏன் அது நிலைச்சி நிற்கலைன்னா இவர்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து கொள்கிறார்கள், போராட்டங்களை பார்த்து பயந்து கொள்கிறார்கள். ஆனால் நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது பிரச்சனைகள் ஆகட்டும், போராட்டங்கள் ஆகட்டும், எதுவும் நம்மை கொடுக்க மாட்டேங்கிறார்கள். எதிரி வலிமையான சவால் விடுகிறவனாக கூட இருப்பான். நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு, ஏதோ நான் போனா போட்டு போனா உடனே போயிடுச்சு, ஐயோ நான் வந்துட்டேன், உன்னை பிடிக்க நான் வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன், நீங்க ஒவ்வொருத்தவங்க என்ன உங்களுடைய நிலைமை என்னவாக மாறப்போகிறது சொல்லிட்டு அவன் சவால் விடுகிறவனாக
நெருங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுடைய ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனத்துல நீ கோலை போட்டு கையை சமுத்திரத்திலே நீட்டி சமுத்திரத்தை கிளர்த்தி அதாவது செங்கலை சமுத்திரம் கிளர்த்தி விடு. அப்பொழுது இஸ்ரவேல் சமுத்திரத்தின் நடுவாக 8ஆம் தலையை கடந்து போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பக்கமும் வழி இல்லை, இந்த பக்கம் போனா அவன் கவனிச்சுவான், அவன் அவன்கிட்ட மாட்டுவான். இந்த பக்கம் போனா கடலோட ஆழத்துல விழுந்து நாம செத்துடுவோம். எப்படியோ ஒரு விதத்துல மரணம் கண்டிப்பா நமக்கு நிச்சயம். ஜனங்கள் பயந்தார்கள். எதை பார்த்து பயந்தார்களோ, எது எந்த பிரச்சனையை பார்த்து அவர்கள் பயந்தார்களோ அந்த பிரச்சனை மத்தியிலே தேவன் நம்முடைய வழிநடத்தி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்ததுங்க. என்ன ஒரு அதிசயம்! செங்கடல் அங்க வேத வசனம் சொல்லுது. 22ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக எப்படி கடல்ல ஓரளவுக்கு தான் நிறைய பேர் நம்ம போயிருக்கோம். ஓரளவுக்கு தான் போக போக அப்படியே ஆழமாதான் போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள போற அவங்க மூழ்கிடுவோம். ஆனா இங்க வெட்டாந்தரையில் ஒரு கரையை நடந்து போகுது போல அவங்க போறாங்க. அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் எப்படி இல்லைன்னா மதியாக இருந்தது. அப்படின்னு ஹல்லேலூயா. அப்படியே நீங்க எத்தனை பேர் நீங்க 10 கமாண்ட்மென்ட் படம் பார்த்துருக்கீங்க? 10 கமாண்ட்மென்ட் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல அந்த மோசேயோட அந்த 10 கட்டளை அந்த 10 கமாண்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடல் எப்படி வழிவிடுது, எப்படி கண்ணாடி போல வலது புறமும் சரி இடது புறமும் சரி ஜலம் அவர்களுக்கு மதியாக இருந்தது. மதி எதை குறிக்கிறது? வேலியை குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்கிறது. எது பிரச்சனையாக பார்த்தவர்கள் பயந்தார்களோ அந்த பிரச்சனையாக வேலையாக மாறினது. அந்த பிரச்சனையாக பாதுகாப்பாக ஜலம் அவர்களுக்கு மதியாக இருந்தது. அவர்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்க கடல்ல போறாங்க. கடல் 2 பக்கமும் அப்படியே தண்ணி அப்படியே கிளம்பி அப்படியே இருந்துச்சு. இந்த பக்கமும் மதில், இந்த பக்கமும் மதில் போல இந்த ஜனங்க நேரா நடந்து போறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி நடந்து போயிருவாங்க கற்பனை பண்ணி பாருங்க. தண்ணியை மாத்து ஒரு பக்கம் விழுகிற பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஓடி இருப்பாங்க சில பேர். சில பேர் எங்கேயோ எப்படாது நம்ம வசதியில தண்ணி எங்கே நம்ம மேல வந்து மூழ்கி எடுத்து அப்படிப்பட்ட பயனோட நான் வேத வசனங்கள் ஆராயும் போதுதான் இப்படி எல்லாம் நான் வந்து தியானம் பண்ணினேன். ஆனா தேவன் அவர்கள் இங்க இருந்து அந்த கரையை போய் சேர்ற வரைக்கும் அவர்களை பத்திரமாய் போட்டு போறார்கள். வேதத்தில் உண்மையாக நம்மளை தேவன் எப்போது கரம் பிடித்தார்களோ ஒருவேளை நாம் கூட அவருடைய கருத்தை விட்டுவிடலாம். ஆனால் அவர் நம்முடைய கருத்தை விட மாட்டார். அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். அழைத்து கொண்டு போகிறவராக. சமீபத்துல ரொம்ப எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அகமதாபாத்ல லண்டனுக்கு போற ட்ரெயின் வந்து கொஞ்ச நேரத்திலேயே விபத்துக்குள்ளாயிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அவருடைய கனவுகள், அவருடைய எதிர்பார்ப்புகள் வெப்பமாக இருந்தது. அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா? ஆனால் தேவன் என்ன எத்தனை ஆபத்துகள் நோய் மத்தியிலே நம்மை வாழ பழகுகிறார். நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. ஜனங்கள் விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள். மோசே நாங்கள் எதிரிலே இருந்து போக எதிராக எங்களை பூமியில் வந்த இந்த பக்கம் போனாலும் சாகும், அந்த பக்கம் போனாலும் சாகும். தேவன் நம்மை சாவதற்கு அழைக்கவில்லை, வாழ்வதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஜீவன் எதிரி மிகவும் பலசாலியாக நம்முடைய பார்வைக்கு தெரியலாம். ஆனால் தேவன் அவர்கள் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். 27ஆம் வாசிங்க. அதிகாரம் 27. அப்படியே மோசே இப்ப ஜனங்கள் எல்லாரும் கரையை கடந்துட்டாங்க. அக்கறைக்கு இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாலமா துரத்தி வருவான். இவ்வளவு அந்த வழி அந்த கடலின் வழியாக கடந்து வரும்போது கர்த்தர் என்ன செய்தாராம்? இந்த பக்கத்துல இருக்கிற மதில், இந்த பக்கத்துல இருக்கிற மதில ரெண்டையும் அப்படியே மூடி போட்டது. கடல் அப்படியே அவர்கள் என்ன செய்தது? மூடி போட்டது. அங்க
மோசே என்ன சொன்னார்? இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கு காண மாட்டீர்கள் என்று சொன்னார் இல்லையா? அதுதான் கடல் அவர்களை மூழ்கி போட்டது. எதிரி வலிமையானவனாக பலசாலியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வைக்கு தென்பட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு விட்டது. உண்மையாக நம்முடைய பார்வைக்கு கூட அப்படியாக ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அடங்கிய சங்கீதத்தில் நாம் வாசித்த 3 முறை ஒரே வசனம் 3 முறை திருப்பதில் வந்தது. ஆபத்து காலத்திலே கர்த்தர் எனக்கு அவரை விடுவித்தார் என்று நீங்கள் எதிர்வேறு கவனிகளை தெரியல. உண்மையாகவே நம்முடைய ஆபத்து காலத்தை பார்க்கப்பட்ட எல்லா தேவத்திலும் கூட கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய 22ஆம் வசனம் பார்த்தீங்க. 22 வாசியாச்சுல ஜலம் அவர்களுக்கு அதிகாரம் என்பது அதே அதிகாரத்துல 27 அப்படியே போது தன் கையில் கொடுத்துட்ட நீங்களா விடிய காலத்தில் சமைச்ச பலமாய் தெரிஞ்சு வந்தது. எகிப்தியருக்கு எதிராக போடும்போது கர்த்தர் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அவர்கள் எகிப்திய சேனைகள், குதிரை வீரர்கள், ராணுவ வீரர்கள், அந்த ராஜா முதற்கொண்டு எல்லாரும் கடலில் போட்டார்கள். அவங்க என்ன பண்றாங்க? எப்படியாவது ஜனங்களை பிடித்து விட வேண்டும், அடிமையாக்கப்பட வேண்டும். கர்த்தர் உன்னை எப்போது விடுவித்தார்? இனி அடிமை இல்லை, உன்னை எவரும் இனி அடிமையாக்க முடியாது. அப்படி அடிமையாக்க நினைத்தால் தேவன் அவர்களை கவிழ்த்து போடுவார். அதுதான் அங்கே நடந்தது. தேவன் இப்ப ஜனங்களுக்கு ஒன்றும் சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒண்ணுமே ஆகல வந்து எல்லாரும் வந்து சேர்த்துப்போம். அவங்களும் கடந்து வந்தாங்க. ஆனா கடல் அவர்களை மூடி கொண்டது. பெரிய சந்தோஷம். சும்மா பாருமா பார்ப்பார். அதே யாத்திராக 15 வாசி பாருங்க. அப்போது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுவது பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் என்று சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் என் ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். தகப்பனுடைய தேவன். ஜனங்க ஒரு உயர்றாங்க, புகழ்றாங்க, பாடுறாங்க. ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார கண்டு அனுபவித்தார்கள் அவருடைய ரட்சிப்பை. கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்ம ரட்சிக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் ஒவ்வொரு நாள் ரட்சிக்கிறாரு? தேவன் இப்ப கூட நான் வீட்டுக்கு வரும்போது அவர் என்னை ரட்சித்துக் கொண்டுதான் என்னை கொண்டு வந்து சேர்ந்தார். ஒவ்வொரு நாள் கர்த்தர் நம்ம ரட்சிக்கிறார். ஜனங்கள் என்ன செய்றாங்க? என்னமா ஆனாங்க. ஆனா தேவன் நம்மை ரட்சிக்கிறார் ஒவ்வொரு நாளும். நாம் எப்படி அவரை ஆராதிக்கிறோமா, அவரை துதிக்கிறோமா, அவரை நோக்கி நாம் கூப்பிடுறோமா? அனுப்பினோம். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க எப்படியெல்லாம் பாடுறாங்க. 2ஆம் வசனத்துல கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவருடைய ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருடைய வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரம் 14, 15 வாசி பார்த்தீங்கன்னா அந்த நடந்த சம்பவங்களை நமக்கு தெளிவாக புரியுது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியாக மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கலாம். அவ்வளவுதான் என் இளமை, நான் செத்தேன் கூட நம்ம நினைக்கலாம். நாம் நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுது, உங்கள் நினைவுகள் தேவன் காவலர்கள் அடையவில்லை. இந்த உலகத்தில் பாடுபட்டாலும் கூட அந்த பாடுகளின் வழியே தேவன் ரட்சிக்கிற வல்லவனாயிருக்கிறார். பாடுகள் எல்லாமே உண்டு. ஆனால் இஸ்ரவேல் தேவன் நம்மை கைவிடாமலிருக்கிறார். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி ஏராளமான பயணிகள் என்ன செய்யறாங்க? பயணிக்கிறாங்க. திடீர்னு அந்த பிளைட்டில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை, எந்த நேரத்திலும் விபத்து நடக்கலாம். அந்த விமானம் எந்த நேரத்திலும் கீழே விழுகிற அபாயம் தேடும். உடனே அந்த விமானத்தில் இருக்கிற அவர்களுடைய கடவுளை நோக்கி கூப்பிட்டாங்க. பதற்றமானார்கள், பயந்தார்கள். ஆனால் ஒரு திரும்பி மாத்தினார். தைரியமாக பயப்படாமல் ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
பயன்படுத்துவது வலியுறுத்தி கொஞ்சம் நேரத்தில் தெரிவித்து மலை மேல மலை கடல்ல விழப்பதால் ஒன்று நீ மட்டும் இவ்வளவு தைரியமா இருக்கிறீங்க அந்த அந்த திரும்பி ஓட்டுற ஒரு பைலட் எங்க அப்பா பத்திரமா எனக்கு சொல்லி சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நடத்துகிறவரையா நம்முடைய தேவன் நம்மை கைப்பிடித்தவர் நம்மை அவர்களும் விடமாட்டார். நம்மை கொண்டு சேர்க்கிற வரை அவர் நம்மோடு கூட நம்மை ரசித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகக்கூடாது, தோல்விகளை பார்த்து மனம் கலந்து விடக்கூடாது, எதிரியானவர்களை பார்த்து நாம் கீழே விழுக்கூடாது. எதுவாக எப்படியானாலும் வேண்டும் என்னை ரசிக்கிறவர்கள் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் நாம். ஆகவேதான் இயேசுவானவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உலகம் முன்பே விலகி விடுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். நாம் எல்லாம் ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்கிற பிள்ளைகள். அவர்கள் ஜெயிக்கிற பிள்ளைகள். அவர் சிலுவையிலே ஜெயித்து வெற்றி திறந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்று தேவன் இருக்கிறார். நாம் அப்படியே இருக்கும். தேவன் மேல பத்திரங்களை